டெல்லியில ஓடுற பஸ்ல ஒரு லேடிய 2 மணி நேரம் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில நடந்த நிர்பயா கேஸ் மாதிரியே. 2 மணி நேரம் ஓடுற பஸ்ஸுக்குள்ள அந்த லேடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு விஷயம் டெல்லியில நாங்லோய் அப்படின்ற ஒரு பகுதியில நைட்டு வேலை முடிச்சுட்டு போன ஒரு லேடிக்கு தான் நடந்திருக்கு. இந்த லேடியை பத்தி சொல்லணும்னா, அந்த ஒரு லேடி பட்டம்புரா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு ஸ்லம்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க மங்கள்புரி அப்படின்ற ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒரு லேடி. இவங்க டெய்லியுமே ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட்ல தான் வீட்டுக்கு போவாங்க. அப்படி லேட் நைட்ல வீட்டுக்கு போகும்போது தான் இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற அந்த வழியில ஒரு பிரைவேட் பஸ் டிரைவரும் கண்டக்டரும் வண்டியை நிறுத்தி இவங்க கிட்ட டைம் கேக்குற மாதிரி கேட்டு இவங்கள பஸ்ஸுக்குள்ள இழுத்துருக்காங்க. அண்ட் பஸ்ஸுக்குள்ள இவங்கள இழுத்தவங்கள 2 மணி நேரம் 2 பேரும் மாத்தி மாத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு இவங்கள ரேப் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வண்டியை ரன்னிங்லயே ஓட விட்டு இவங்கள ரேப் பண்ணிட்டு மிட் நைட் ஒரு 2 மணிக்கு ரோட்ல இறக்கி விட்டுட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் டெல்லியில இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இதே டெல்லியில 14 வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயா அப்படின்ற ஒரு கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி ஒரு லேடியே பஸ்ஸுக்குள்ள ஒரு 6 பேர் ரேப் பண்ணி அவங்க சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க. அந்த ஒரு கேஸ் ரொம்பவே வைரலா டெல்லியில போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு கேஸ் திரும்பவும் டெல்லியில நடந்தது. டெல்லி மக்களிடையே ரொம்பவே பரபரப்பாவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அண்ட் இந்த ஒரு கிரைம் செஞ்ச பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த அந்த ஒரு பஸ்ஸையுமே போலீசார் சீஸ் பண்ணிட்டாங்க. இதுல பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னா, ரேப் பண்ணப்பட்ட அந்த லேடிக்கு ஒரு 30 வயசு இருக்குமா. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டிபி பேஷண்ட். இவங்களுக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. போலீசார் இந்த ஒரு கேஸை விசாரிக்கும் போது அந்த லேடி கிட்ட போயிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டேன்னா என்னோட பசங்களுக்கு யாரு சமைச்சு போடுவா, யார் அவங்கள பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவமா கேட்டிருக்காங்க. பெண்கள் இந்த மாதிரியான வன்கொடுமையில பாதிக்கப்பட்டும் கூட அவங்களோட குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அண்ட் இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டா அவங்களோட குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கவலை கிடத்துல தான் அவங்களோட குடும்பமே இருக்கு. இந்த ஒரு நிலையில இவங்கள போயிட்டு அந்த 2 பேரு பஸ்ல பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் மனுஷனுங்களா மிருகங்களான்னு தெரியல. இவங்களோட இச்சைக்காக ஏழ்மையில இருக்கிற ஒரு பெண்ணை பஸ்ல இழுத்து ஒரு 2 மணி நேரம் மாத்தி மாத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இவங்களெல்லாம் நிக்க வச்சு சுட்டா கூட ஆத்திரம் அடங்காது போல இருக்குல்ல. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பா ஆம் ஆத்மி பார்ட்டி பிஜேபிய மிக வன்மையா கண்டிச்சிருக்காங்க. எக்ஸ் அப்படின்ற ஒரு வலைத்தளத்திலையும் ரொம்ப கடுமையா இதை எதிர்த்து போஸ்டும் பண்ணிருக்காங்க. முன்னாள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மணிஷ் சிசோடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமன்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது. இன்னொரு நிர்பயா கேஸ் டெல்லியில நடந்திருக்கு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் எக்ஸ் வலைத்தளத்துல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் பரத்ராஜ் கூட எக்ஸ்ல இது ஒரு பெரிய அவமானம், பிக் ஷேம், திரும்பவும் நிர்பயா கேஸ் மாதிரி ஒரு இன்சிடென்ட் டெல்லியில நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்து இவங்க 2 பேருமே எக்ஸ் வலைத்தளத்துல இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் டெல்லி மக்களுமே ரிப்பீட்டடான இந்த ரேப் கேஸை பார்த்து ரொம்பவே பதட்டத்துல தான் இருக்காங்க. அண்ட் மக்கள் இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இந்த மாதிரி அவங்களோட இச்சைக்காக யாரோ ஒருத்தரை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ற இவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம், அண்ட் என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரியான ரேப் கேஸ்லாம் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.